ஒரே நேரத்துல பண்ணிட்டாரு. அதனால மூன்றாவது 2வது இடம் விக்ரம், ரோலக்ஸ், சூர்யா. இப்போ கேள்வியே வேண்டாம். இந்த ஆள் எவ்வளவு நேரம் வந்தாரு? ரொம்ப நேரம் இல்ல. ஆனா வந்ததும் படத்தையே தூக்கிட்டு போயிட்டாரு. கமல் இருக்காரு, விஜய் சேதுபதி இருக்காரு, ஃபகத் இருக்காரு. ஆனா கடைசியில சூர்யா வந்து அடுத்தது என்ன நம்மள காத்திருக்க வச்சுட்டாரு. அந்த தோற்றம், அந்த குரல், அந்த பார்வை, அந்த சிரிப்பு, சும்மா மிரட்டல். அதனால ரோலக்ஸ் 2வது இடம். இப்போ முதல் இடம். இங்கதான் பெரிய பஞ்சாயத்து. ரஜினி ரசிகர்கள் என்னை திட்டலாம். ஆனா என்னோட கணக்குல முதல் இடம் படையப்பா, நீலாம்பரி, ரம்யா கிருஷ்ணன். பாய், ரஜினிக்கு எதிராக ஒரு பெண் கதாபாத்திரம் நின்னு நானும் உனக்கு சமம்தான் காட்டுவது சாதாரண விஷயம் இல்ல. அந்த கதாபாத்திரத்தோட திமிரு, அந்த கோபம், அந்த காதல், அந்த வெறுப்பு எல்லாமே கலந்த ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம். இன்னைக்கு படையப்பா படத்தோட பெயரை சொன்னாலே ரஜினி ஞாபகத்துக்கு வருவாரு. அதே நேரத்துல நீலாம்பரியும் ஞாபகத்துக்கு வருவாங்க. அதுதான் பெரிய விஷயம். அதனால ஹீரோவை விட வில்லன் அதிகமா கவனம் ஈர்த்த கதாபாத்திரங்கள என்னோட நம்பர் 1 நீலாம்பரி. ஆனா இது என்னோட பட்டியல். உங்க பட்டியல் வேற மாதிரி இருக்கலாம். ரோலக்ஸ் தான் முதல், முத்துப்பாண்டி தான் முதல். அரவிந்த் சாமியை இன்னும் மேல வைக்கணும். எஸ் ஜே சூர்யாவை எப்படி 9ல வச்ச? கழுத்துல வந்து பஞ்சாயத்து பண்ணுங்க. அதுதான் நமக்கு வேணும். நீங்க சொல்லுங்க, இந்த 10 பேர்ல ஹீரோவை விட உங்களுக்கு பிடிச்ச வில்லன் யாரு? அதையும் விட முக்கியமா நான் யாரையாவது விட்டுட்டேனா? அந்த பேரை கருத்துல சொல்லுங்க. அடுத்த பஞ்சாயத்துக்கு அதையே எடுத்துக்கிட்டு வரலாம்.